அதிமுகவில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் 40 பேரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக கடந்த 5ஆம் தேதி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமாக இருந்த முன்னாள் அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அப்போது பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தால் மட்டுமே 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் எனவும் தெரிவித்திருந்தார். அதற்காக நிபந்தனை இல்லாமல் கட்சியில் இணைய உள்ளவர்களை சேர்க்க வேண்டும் என மறைமுகமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். இந்த ஒருங்கிணைப்பு பணியை 10 நாட்களுக்குள் தொடர வேண்டும் எனவும், இல்லை என்றால் ஒருங்கிணைப்பு பணியை தான் தொடர உள்ளதாகவும் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து மறுநாளை, அதாவது 6ஆம் தேதியே கே செங்கோட்டையன் வகித்து வந்த கழக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளையும் அவரது ஆதரவாளர்களான திருப்பூர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சத்யபாமா, ஒன்றிய செயலாளர்கள் தம்பி என்கிற சுப்பிரமணியம், குறிஞ்சிநாதன், ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட 13 பேரின் கட்சி பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த நிலையில் அதன் பிறகு ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை டெல்லியில் சென்று முன்னாள் அமைச்சர் சந்தித்து வந்ததை தொடர்ந்து மீண்டும் கட்சியில் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்திருந்தார். இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு பணியை தொடர உள்ளதாக செங்கோட்டையன் மீண்டும் அறிவித்ததை தொடர்ந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்டோர் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்து ஆதரவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்த நிலையில் புகழேந்தி உள்ளிட்டோரும் கூட அவரை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையின் ஆதரவாளர்களாக உள்ள ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கந்தவேல் முருகன், அதே போன்று முன்னாள் யூனியன் சேர்மன் மௌதீஸ்வரன், அதே பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட 40 பேர், அதாவது கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த, அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கோபி சட்டமன்ற தொகுதி, பவானி சாகர் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் 40 பேரை எடப்பாடி பழனிசாமி இன்று நீக்கி உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முக்கிய காரணமாக பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நீலகிரி மாவட்டத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக எடப்பாடி பழனிசாமி சென்ற போது முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன், தற்போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் ஆகியோர் தலைமையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பு கூட்டத்தில் வழக்கமாக இதுபோன்று வரவேற்பு அளிக்கப்படாத நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்ட பின்னர் அதிமுகவில் தொய்வு இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவே அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் விவரமும் சேகரிக்கப்பட்டது. அதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனியார் கூட்ட அரங்கிலும் கோபி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், அதே போன்று அந்தியூர், பவானி சாகரிலும் இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஏ கே செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளாதவர்கள் விவரம் சேகரிக்கப்பட்டு அப்பொழுது அந்த கூட்டத்திலேயே ஏ கே செல்வராஜ், இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அப்பொழுது அந்த விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.